ஹாய்! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற இந்த கெண்டை மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய மீன் வந்து 1½ கிலோ. இது ஆற்றுல பிடிச்ச மீன். எப்படி உயிரோடு இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான பொருள் முதல்ல நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து சாம்பல், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சத்தூள். இது வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கழுவுறதுக்கு வச்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஆற்று மீனாக இருக்கட்டும், எந்த மீனாக இருக்கட்டுமே ரொம்ப ஒரு வழவழப்பு தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வழவழப்பு தன்மை வந்து நம்ம இருந்ததுன்னா சரியாக கட் பண்ண முடியாது. நம்ம கத்தியில் கட் பண்ணல பார்த்துக்கோங்க, அருவாமனையில் தான் கட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி 2 கையிலையும் அந்த சாம்பலை தொட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோன்னா மீன் வழுக்கிட்டு போகாத இருக்கும். அதே மாதிரி எல்லா மீன்லேயுமே பார்த்திங்கன்னா சைடில் இருக்க முள்ளை தான் எடுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, அந்த பெறால் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி எடுத்தோம்னா மீனில் இருக்கிற க்ரிப்பு வந்து போயிடும். க்ரிப்பு போச்சுன்னா சைடில் இருக்க முள்ளை நம்ம சரியாக கட் பண்ண முடியாது. அதனால் சைடில் இருக்க முள்ளை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பெறால நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அது ஈஸியாக வரும். அதே மாதிரி கத்தியில் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அருவாமனையை நம்ம ட்ரை பண்ணோம்னா ரொம்பவே எல்லா இடத்துலையும் அடிக்காத, சுத்திரி கீழே மட்டும் அந்த பெறாலெலாம் கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக எடுத்துட்டு இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்மளுக்கு டைமும் சீக்கிரம் சேவ் ஆகும். எவ்வளோ பெரிய மீனையும் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே செய்ய முடியும். மோஸ்ட்லி வெளியில் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து சரியாக பெறால் எடுக்க மாட்டாங்க, சரியாக அந்த சைடில் இருக்க முள்ளெல்லாம் எடுக்க மாட்டாங்க. இது கட் பண்ணுறதுக்கு நம்ம காசும் கொடுக்கணும் இல்லையா, காசும் ஒரு பக்கம் செலவாகிட்டு அது சரியாக க்ளீன் பண்ணலனாலும் அது வீட்டுக்கு வந்து நம்ம பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு வேலையான்ற மாதிரி இருக்கும், சரியாக க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டோன்னா. ஸோ அதனால் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி மீன் கழுவுலாம் நம்ம கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு வேலை தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நம்ம ஒரு வேலையை கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி கற்றுக்கோங்க நீங்களும். இந்த மாதிரி இப்போது நான் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பெறால் எடுத்துகிட்டு தலையில் இருக்கிற இந்த செவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான வேலையே. ஏன்னா அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்க அந்த செவில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டா தான் ஒரு மீனை வந்து நம்ம நல்லா கழுவுன மாதிரி நம்மளுக்கே தோணும். அதே மாதிரி இந்த கெண்டை மீனில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா மீனில் இருக்கிறத விட அதிகமாக குடல் இருக்கும். ஸோ அதனால் அந்த குடலை வந்து நம்ம முன்னாடியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம துண்டு போட்டோன்னா நம்ம ஈஸியாக துண்டு போட முடியும். நான் பாருங்கள் இந்த மாதிரி இவ்வளோ குடல் இருக்குது, எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் சைடில் இருக்க அந்த சதைப்பகுதியும் லைட்டாக கட் பண்ணிவிடுவேன். எப்போ வாங்கினாலுமே இந்த மாதிரி பெரிய மீன்லலாம் வந்து நான் சைடில் இருக்க பகுதியை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் எனக்கு வந்து இந்த மாதிரி துண்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன். நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு கட் பண்ண பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி வரலை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ எல்லா பீஸையும் வந்து இந்த மாதிரி துண்டு போட்டுட்டு கடைசியாக அந்த வால் பகுதியில் இருக்கிறதுல கொஞ்சமாக பெறல் இருக்கும். ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடணும். அவ்வளோதான். மீன் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது மீனை வந்து கழுவுறது தான் அடுத்த வேலை. இது வந்து இந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வந்து நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி குழப்பினோம்னா இந்த மீனில் இருக்கிற ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மை, அதுக்கப்புறம் ஒரு மாதிரியான வாடை வரும். அந்த வாடையெல்லாம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா கையை வச்சு இந்த மாதிரி குழப்பும்போது எங்கன்னா 1, 2 பெறால் இருந்தால் கூட வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணியை விட்டு நல்லா கழுவணும். ஒரு தண்ணி 2 தண்ணி இல்லை, ஒரு 5, 6 வாட்டி நம்ம வாஷ் பண்ணோம்னா அந்த குழப்பு தன்மைலாம் சுத்தமாக போயிடும். மீனில் இருக்கிறது எல்லாமே சுத்தமாக போயிடும். மீனும் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். நம்ம சமைக்கும் போதும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட சமைக்க முடியும். நான் இந்த மாதிரி நிறைய வாட்டி கழுவிட்டதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது. இதுக்கப்புறமா இந்த மீனை வறுத்தாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி மீன் கட் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு மீன் கட் பண்ணுறதுனாலே பெரிய வேலைன்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேலை பார்த்திங்கன்னா மீன் கட் பண்ணுறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.